உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளான கடந்த 4ஆம் தேதியன்று தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 68 லட்சம் முறை ஊடுருவல் முயற்சிகள் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாம், கேரளா ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அப்போது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அந்த சமயத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 68 லட்சம் முறை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஊடுருவ ஹேக்கர்கள் முயன்றதாக தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஹேக்கர்களின் ஊடுருவல் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் தனது இசிஐ நெட் இணைய பாதுகாப்பு நெறிமுறைகள் மூலம் தடுத்து முறியடித்ததாக தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இசிஐ நெட் மொபைல் செயலி பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை அந்த செயலியை 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளான கடந்த 4ஆம் தேதியன்று தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 68 லட்சம் முறை ஊடுருவல் முயற்சிகள் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாம், கேரளா ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அப்போது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அந்த சமயத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 68 லட்சம் முறை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஊடுருவ ஹேக்கர்கள் முயன்றதாக தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஹேக்கர்களின் ஊடுருவல் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் தனது இசிஐ நெட் இணைய பாதுகாப்பு நெறிமுறைகள் மூலம் தடுத்து முறியடித்ததாக தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இசிஐ நெட் மொபைல் செயலி பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை அந்த செயலியை 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.